மஞ்சுளா, கஸ்தூரி மேட்டரை பற்றி கேள்விப்பட்டியா? கேள்விப்பட்டேன் சார். என்னதான் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் ஸ்டேஜ் மேனர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார். பொது வெளியில ஒரு சமூகத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி இப்படியா சார் பேசுவாங்க? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் பெண்களை பற்றி இழிவாக பேசியிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இல்லை, தனிப்பட்ட முறையில் இப்போன்னு கிடையாது. கஸ்தூரி வந்து ஒவ்வொரு தடவை பேசும்போதும் இதை நான் வாட்ச் பண்ணிகிட்டே வருவேன். சில நேரங்களில் நானே நினைப்பேன், இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு மேட்டராக இருக்குது, இது கொஞ்சம் ஆர்வக் கோளாறுல அளவுக்கு மேலே பேசுதோ அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினைப்பேன். ஆக்சுவலாக அப்படி வரும்போது இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. சில விஷயங்கள்லாம் எப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே 1000 மேட்டர்கள் வந்து பேசுவோம், சொல்லுவோம். அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமுக்குள்ளே கூட நண்பர்கள்ட்ட கூட தனியாக கூட பேசிக்கலாம். அது அடுத்த மேட்ரு. பொது இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதனால் வந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுடைய மனசு புண்படும், ஒரு சொசைட்டியே அஃபெக்ட் ஆகும், இல்லாட்டி ஒரு மாநிலத்து மக்களே அஃபெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா சென்சிட்டிவான மேட்ரு. ரெண்டாவது என்னென்னா, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மேட்டர்கள். அது வந்து ஓவராலாக அப்படியே மேலோட்டமாக இருக்குல்ல, அப்படிலாம் பேசக்கூடாது. பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல சம்பவங்கள் இருக்கும். அந்த சம்பவங்களெல்லாம் வந்து என்ன ஏதுன்றது நமக்கே தெரியாது. ரொம்ப ஆழமாக தெரிஞ்சு அப்படின்னா கூட பல விஷயங்களை வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற சில விதிமுறைகள் வந்து நமக்கு வேணும். வாய் இருக்குது அப்படின்றதுனால எது வேணாலும் பேசி, கை இருக்குன்றதுனால எதை வேணாலும் எழுதி அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக இவங்க வந்து அப்படி பேசும்போது அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் கஸ்தூரி ஏன் இதெல்லாம் பேசுது, இதெல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மேட்டராச்சு, அந்த பொண்ணுக்கு பெரிய ஆபத்தாகுமே, இதெல்லாம் எதிர்ப்பு நிறையா வருமே அப்படின்ற மாதிரி நினச்சேன். இப்போ வந்து கஸ்தூரி வந்து தேவையில்லாமல் ஓடி மறைஞ்சி அப்படி அங்கேருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சிறையில் வந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டு, இது தேவையா இது அப்படிங்கும்போது, இது என்னென்னா கஸ்தூரி மட்டும் இல்லை, கஸ்தூரிக்கு எதிர்காலத்தில் இனிமேல் ரொம்ப எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படிப்பட்ட சூழல்லாம் நமக்கு வரக்கூடாது. எதுக்கு வந்து எனக்கு ஒரு மகன் இருக்கான், அவனை பார்த்துக்கிறதுக்கு என்ன தவிர யாருமே ஆள் கிடையாது, பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்கணும், நான் ஜெயிலில் இருந்தாச்சுன்னா அந்த பையனை யார் பார்ப்பாங்க, இது எதுக்கு? ஏன் ஒரு இடத்துல போய் கெஞ்சணும், ஏன் காலில் விழணும், ஏன் ஒரு பரிதாப உணர்ச்சி உண்டாகிற அளவுக்கு எதுக்கு வந்து பெக் பண்ணின்ற சுச்சுவேஷன்லாம் வாழ்க்கையில் ஏன் வரணும்? தைரியமாக எப்போவுமே அப்படி இருந்துக்கிட்டு இப்படி தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. எதுக்கு காவல்துறையிட்டையும் வக்கீல்கிட்டையும் போய் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், ஏன் அடி பண்ணிக்கணும், அப்படி ஒன்று தேவையில்லைல்ல. அதனால் வந்து கஸ்தூரி இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதை பேசணுமோ அதை தான் பேசணும். இனிமேல் பேசக்கூடாத விஷயங்களை பேசக்கூடாதுன்றது கஸ்தூரிக்கு ஒரு பாடம். கஸ்தூரிக்கு மட்டும் இல்லை, இப்போ சாதாரணமாக யூடியூப்பில் வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா நான் வந்து தொலைச்சிருவேன், நான் காலி பண்ணிடுவேன், நான் கிழிச்சிருவேன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஏன்னா நான் யாருன்னு தெரியுமா, என்ன உன்னால் என் மேலே கை வைக்க முடியுமா, கை வச்சு பாரு என்ன நடக்குது, இப்படியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. இது கஸ்தூரிக்கு மட்டுமல்ல, இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பல மனிதர்களுக்கும் பல பெண்களுக்கும் கூட இது ஒரு பாடம்.